என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரைப்பட பாடலாசிரியர்களிலேயே மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்த பாடலாசிரியர் இவர். புரட்சி தலைவருக்கு திருடாதே படத்தில் திருடாதே பாப்பா திருடாதே என்ற பாடலும், நாடோடி மன்னன் படத்தில் தூங்காதே தம்பி தூங்காதே, சும்மா கிடந்த வரப்ப வெட்டி காடு வெளுஞ்சென்ன மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் என்கின்ற பாடல் மற்றும் சின்ன பையிலே செய்தி குயலடா நான் சொல்ல போகும் வார்த்தை நல்ல எண்ணி பாரடா என்கின்ற அற்புதமான பல பாடல்களை தந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தன்னுடைய 29வது வயதிலேயே காலமாகிவிட்டார். குறுகிய காலத்திலேயே வேகமாக வளர்ச்சி அடைந்த அவர், அதாவது 29வது வயதிலே மிக சின்ன வயதிலேயே காலமாகிவிட்டார். அதை கேட்டு புரட்சி தலைவர் மிகவும் கலங்கிவிட்டார். தனக்கான நல்ல பாடல்களை கொடுத்த அந்த பாடலாசிரியர் இழந்து விட்டோமே என்கின்ற தவிப்பு தான் புரட்சி தலைவருக்கு. 1960ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி இறந்து விட்டார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த சிறப்பான மக்கள் கவிஞரின் நினைவு புரட்சி தலைவரை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கியது. அந்த மகத்தான கவிஞருக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் அவர்களின் குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி உதவியாக ஒரு பெரும் தொகையை அவர்களுக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல், நாடோடி மன்னன் படத்தின் தயாரிப்பாளரான முறையில் அந்த படத்தின் பாடல்களின் கேசட் உரிமையை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கே தந்துவிட்டார் மக்கள் திலகம். அதில் வருகின்ற வருமானம் எல்லாம் அவருக்கு தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கே செல்ல வேண்டும் என்று ஏற்பாடு செய்து கொடுத்தார். அது மட்டுமல்ல, பிற்காலத்தில் அவருடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் மகன் பிறந்து அவர்கள் பிற்காலத்தில் வேலையை தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் அவரே அரசாங்க உத்தியோகம் ஒன்று, அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் மகனுக்கு புரட்சி தலைவர் அரசாங்க உத்தியோகம் ஒன்றை கொடுத்து சிறப்பித்தார். அவருடைய வாழ்வில் ஒரு செழிப்பை, நல்ல வசந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அதுவும் எந்த மாதிரி சூழ்நிலையில் என்று பார்ப்பது, அதாவது எந்த சூழ்நிலையிலும் தனக்காக உழைத்தவர்களை புரட்சி தலைவர் மறக்காதவர் என்பதற்கு சான்றான விஷயம்தான் பட்டுக்கோட்டையில் அவர்களின் மகனுக்கு வேலை வாங்கி கொடுத்தது. அமெரிக்காவுக்கு சென்று மருத்துவம் பார்க்க வேண்டிய நிலையில் படுத்த படுக்கையாக இருந்தார் எம்ஜிஆர். அந்த நேரத்தில் எம்ஜிஆரை சந்தித்த பட்டுக்கோட்டையின் புதல்வர் தனக்கு ஒரு அரசு வேலை வேண்டும் என கேட்க, உடனே எம்ஜிஆர் அவரது கோரிக்கையை ஏற்று அவருக்கு மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலகத்தில் பணிபுரியம் செய்து நியமனம் வழங்கினார். இப்படி தன்னோடு நெருங்கி பழகியவர்களோ அவர்கள் உறவினர்களோ தன்னை நாடி உதவி என்று அணுகினால் எப்போதும் அவரது தவறாமல் உதவி செய்யக்கூடியவர் எம்ஜிஆர் என்பதை அவர் அந்த நிலையிலும் நிரூபித்தார். புரட்சி தலைவருக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் பாடல்களை தேசியமயமாக்கினார். அவருக்கென்று ஒரு நினைவு மண்டபம் கட்டி கொடுத்தார். அவருடைய நினைவை போற்றும் வகையில் மிகப்பெரிய சிறப்பான விழாவையும் நடத்தி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கௌரவப்படுத்தினார். புரட்சி தலைவர் பட்டுக்கோட்டையின் குடும்பத்தாருக்கு வீடு ஒன்றும் வழங்கியிருந்தார். ஜெயலலிதா இன்னும் பட்டுக்கோட்டை அவர்களை சிறப்பித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக மக்கள் கவிஞர், மக்களுக்காக பாடல்களை எழுதிய அந்த கவிஞருக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் செய்த உதவிகள் நிறைய. தனக்கான சிறப்பான பாடல்களை எழுதிய அந்த மக்கள் கவிஞருக்கு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு நன்றியுடன் பெருமையைப்படுத்தியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவர் மகனுக்கு வேலையும், அவர் குடும்பத்தாருக்கு வீடும், இன்னும் பல சிறப்புகளை செய்து பெரும் தொகையும் கொடுத்து கௌரவித்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்பதை இங்கு நினைவுபடுத்த வேண்டியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.